Hi aspirant, welcome to Mock to Officer. This is Anbarasi. நம்ம இன்னைக்கு டாப் 10 ஹிந்து வெக்காப்ஸாக பார்க்க போகிறோம். ஃப்ரைடேவோட அதாவது மே 17th ஹிந்து வெக்காப்ஸாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது. ஓகேவா, நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ட்குள்ளே போயிடலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா பிளைட்ஸ். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வேர்பாக யூஸ் பண்ணுவோம். சினானிம் டிசீஸ், ஆன்டனிம் பிளெஸ்ஸிங், தமிழ் மீனிங் அழிவுன்னு சொல்லலாம். இந்த இமேஜ் பாருங்க, உங்களுக்கு தெரியும். இதில் வந்து டிசீஸோட பிக்சராக இருக்கும். அதோட இந்த வேர்டோட மீனிங்கும் அதுதான். வாங்க நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் என்னன்னா, த ட்ராட் பிளைட்ஸ் த கிராப்ஸ். என்ன மீனிங் அப்படின்னா, வறட்சி வந்து கிராப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு டிசீஸை பரப்புது அப்படின்ற மாதிரி மீனிங் தான் இந்த சென்டென்ஸில் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வேர்ட்குள்ளே போயிடலாம். நம்ம இந்த வேர்ட் என்ன அப்படின்னா மார்டட். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் வேர்பாக யூஸ் பண்ணுவோம். சினானிம் வந்து ஸ்பாயில், ஆன்டனிம் இம்ப்ரூவ், தமிழில் சிதைத்த அப்படின்னு சொல்லலாம். இந்த இமேஜ் பாருங்கள். இந்த இமேஜில் ஒரு கோகனட் இருக்குது, அதை வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கோகனட்டை கட் பண்ணும்போது அதில் நிறைய சிதைஞ்சு நிறையா பார்ட்ஸ் எல்லாம் விழும் இல்லையா? ஸோ அதையும் நீங்கள் இந்த வேர்டுக்கு வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு குட் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸில் சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிளில் படிக்கலாம். தி ஸ்க்ராட்ச் மார்க் தி ஷைனி சர்ஃபேஸ் ஆஃப் த கார். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஷெயினான கார் இருக்கு. அந்த கார்ல ஸ்க்ராட்ச் ஏற்பட்டு அந்த காரோட ஷெயினை வந்து ஸ்பாயில் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாகவே இந்த வேர்டோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாங்க இப்போ நெக்ஸ்ட் வேர்ட்குள்ளே போயிடலாம். நம்மளோட நெக்ஸ்ட் வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ரப்ஷன். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் நவுனாக யூஸ் பண்ணலாம். சினானிமஸ் டிஸ்டர்பன்ஸ், ஆன்டனிம் ஆர்டர்லைன்ஸ், அண்ட் தமிழில் இடையூறுகள்னு சொல்லலாம். இந்த இமேஜை பாருங்கள். இந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே புரியும். தட் மீன்ஸ் பவர் கட்னால இன்டர்நெட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அவங்களோட நிறைய கேட்சஸ் இஸ் நாட் ஒர்க்கிங் வெல். ஸோ அவங்களோட பேபியும் அட் த டைம் க்ரையிங்கில் இருக்குது. ஸோ அவங்க ஒரு டென்ஷன் மோட்லாகவே இருக்காங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளை பார்ப்போம். இந்த பவர் அவுட்ரேஜ் காஸ்டட் டிஸ்டர்ப்ஷன் இந்த நெய்பர்ஹுட். அதாவது இந்த சென்டென்ஸில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பவர் கட்டு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களை ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் வேர்ட்குள்ளே போயிடலாம். நம்மளோட நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா அவுட் பவுண்ட். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணலாம். சினானிமஸ் அவுட் கோயிங், ஆன்டனிமஸ் இன்கமிங், தமிழில் இன்னும் தெளிவாக சொன்னால் வெளிச்செல்ல. இந்த இமேஜ் பாருங்கள். ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன் எல்லாம் இருக்காங்க. தட் மீன்ஸ் கேம் இது. ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து இந்த கேமில் வரணும். தட் மீன்ஸ் அவுட் கம்மிங் ஃப்ரம் தட் வே. ஸோ இந்த எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்ப்போம். த அவுட் பவுண்ட் ஃப்ளைட் இஸ் ஷெட்யூல் டு டிபார்ட் அட் 3 PM. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வெளியேறக்கூடிய ஃப்ளைட் எல்லாமே 3 மணிக்கு தான் ஷெட்யூல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த வேர்ட் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் வேர்ட்குள்ளே போயிடலாம். நம்மளோட நெக்ஸ்ட் வேர்டுன்றது வந்து மீகர். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. சினானிம் இன்அடிக்குவேட், ஆன்டனிம் அபண்டன்ட், தமிழில் அற்ப அப்படின்னு சொல்லலாம். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு செஃப் இருக்காங்க, அவங்க கையில் ஒரு பிளேட் இருக்குது. அந்த பிளேட்டில் இருக்க அந்த ஃபுட்டோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளை படிப்போம். த மீகர் போர்ஷன் ஆஃப் ஃபுட் லெஃப்ட் அஸ் ஸ்டில் ஃபீலிங் ஹங்கர். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு கம்மியான ஃபுட்டை சர்வ் பண்ணும்போது அதை சாப்பிட்டதுக்கப்புறமும் அவங்களுக்கு ஸ்டில் வந்து ரொம்ப ஹங்கராக தானே இருக்கும். அதுதான் இந்த சென்டென்ஸில் சொல்கிறாங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் வேர்ட்குள்ளே போயிடலாம். நம்மளோட நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா சர்க்கம்வெண்ட். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் வேர்பாக யூஸ் பண்ணலாம். சினானிம் வந்து அவாய்ட், ஆன்டனிம் கீப், தமிழில் தவிர்க்க அப்படின்னு சொல்லலாம். இவனோட இமேஜ் பாருங்க. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு சிம்பிள் காமிக்கிறான். எப்பயுமே ஒரு விஷயம் வேணான்னு சொல்லும்போது நம்ம கையை வந்து இப்படி தூக்கி காமிப்போம் இல்லையா? ஸோ அந்த சிம்பிள் ஆகட்டும், அவாய்ட் அப்படின்றதுக்கும் நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதையுமே இந்த வேர்டுக்கு வந்து ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ எக்ஸாம்பிளாக படிப்போம். இந்த எக்ஸாம்பிளில் ஹீ ட்ரை டு சர்க்கம்வெண்ட் த செக்யூரிட்டி மெஷர்ஸ் பட் வாஸ் காட் பை த கார்ட்ஸ். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவன் வந்து செக்யூரிட்டி மெஷர்ஸை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சி ட்ரை பண்ணுறான். பட் அவன் காட்ஸால் வந்து பிடிக்கப்படுறான். ஓகேவா? இந்த வேர்டோட மீனிங் இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லாவே சூப்பராகவே கிளியராகவே புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வேர்ட்குள்ளே போயெல்லாம் நம்மளோட நெக்ஸ்ட் வேர்டு இது ரொம்ப சூப்பரான ஒரு வேர்ட். இது நார்மலாக யூஸ் பண்ணுற வேர்ட் தான். பட் இந்த வேர்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேலண்டஸ்டைன். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் எஜெக்டிவாக யூஸ் பண்ணும். சினானிமஸ் சீக்ரெட், ஆன்டனிமஸ் ஓப்பன், தமிழில் ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிளை நம்ம இப்போ படிப்போமே. தே ஹெல்ட் அ clandestine மீட்டிங் இன் த abandoned warehouse. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு பாழடைஞ்ச வீட்டில் வந்து இவங்க வந்து
ஒரு சீக்ரெட்டான மீட்டிங்க வந்து நடத்துனாங்க அப்படின்னு இந்த சென்டென்ஸை சொல்கிறாங்க. வாங்க அப்போ நெக்ஸ்ட் வேர்ட்குள்ளே போயிடலாம். நம்மளோட நெக்ஸ்ட் வேர்ட் வந்து மெலைன். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் வேர்பாக யூஸ் பண்ணோம். சினானிம் இஸ் நத்திங் பட் ஹார்ம்ஃபுல். ஆன்டனிம் இஸ் பெனிஃபிஷியல். தமிழில் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா தீங்கான அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிளை படிங்க, இன்னும் ரொம்ப கிளியராக புரியும். த ஃபால்ஸ் ரூமர்ஸ் பிகின் டு மெலைன் ஹர் ரெப்யூட்டேஷன் இன் த கம்யூனிட்டி. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அவனோட கம்யூனிட்டியில் அவனை பற்றின ஃபால்ஸ் ரூமர்ஸ் வந்து அவனுடைய ரெப்யூட்டேஷனை வந்து ரொம்ப ஹார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ட்குள்ளே போயிடலாம். நம்மளோட நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா அலர்ஜ்டு. பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணோம். சினானிம் இஸ் நதிங் பட் சப்போஸ்ட், ஆன்டனிம் இஸ் சர்டைன். தமிழில் கூறப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இமேஜ் பாருங்கள், ஒரு பர்சன் இருக்காங்க, நீ தான் பண்ண நீ தான் பண்ணன்னு அவனை எல்லாருமே வந்து அவனையே காமிக்கிறாங்க. ஸோ ஒரு வித்தவுட் ப்ரூஃபிங் எனி அவன் தான் அந்த வந்து வேலையை பண்ணான் அப்படின்றதுக்கான வந்து எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் அவனை வந்து அந்த வேலையை பண்ணன்னு சொல்லலாம். அப்படின்ற வேர்டுக்கு வந்து நம்ம அலிஜ்டட் அப்படின்னு சொல்லலாம். த அலிஜ்டு தீஃப் வாஸ் டேக்கன் இன்டு கஸ்டடி பெண்டிங் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவன் தான் தீஃப்னு சொல்லப்பட்ட ஒருத்தவனை வந்து கஸ்டடிக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. அவன் வந்து ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் இன்னும் பெண்டிங்காக தான் இருக்கான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்க போகிறோம். இந்த வேர்டு என்ன அப்படின்னா, இதான் கடைசி வெக்காப். அந்த வேர்ட் வந்து சல்யூட்டரி. பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் எஜெக்டிவாக யூஸ் பண்ணுவோம். சினானிம் வந்து பெனிஃபிஷியல். ஆன்டனிம் இஸ் அன்வெல்கம். தமிழில் நல்வாழ்வு அப்படின்னு சொல்லலாம். இந்த இமேஜ் பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப கிளியராக அது புரியும். நம்ம இப்போ எக்ஸாம்பிளை படிப்போம். ஹிஸ் சல்யூட்டரி அட்வைஸ் ஹெல்ப் மீ இம்ப்ரூவ் மை ஸ்டடி ஹேபிட்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய ஒரு ஒரு பெனிஃபிஷியரான ஒரு அட்வைஸ் வந்து எனக்கு ஒரு ஸ்டடி ஹேபிட்டை இம்ப்ரூவ் பண்ணுச்சு. இதை நீங்கள் நார்மலாக நீங்கள் படிக்கும் போதும் ஆகட்டும், நீங்கள் டெஸ்ட்டு போடும்போதும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ யாரோ மென்டாரோ வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒரு டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. அந்த அட்வைஸ் உங்களுக்கு வந்து மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதே தான் உங்களோட இதை ரிலேட் பண்ணிக்கோங்க இந்த வேர்டை. ஓகே, தேங்க்யூ. நம்மளுடைய 10 வெக்காப்ஸ் இன்னையோட 10 வெக்காப்ஸ் ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சது. இஃப் யூ நாட் சப்ஸ்கிரைப் டு யூடியூப் சேனல், சப்ஸ்கிரைப். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது, இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. வி வில் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.